ஆனால் என் இதயத்தோட ஒன்றி போகிற மாதிரி அந்த மைக்கு ஒன்று கொடுங்கம்மா. என் இதயத்தோட ஒன்றி போகிற மாதிரி இந்த ஒரு இங்கிலீஷில் மொமெண்டோ இது கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கான காரணம் கூட இந்த மைக்கு தான். ஏன்னா கடந்த சில வருடங்களாக இந்த மைக்குனால தான் நான் இவ்வளோ பிரபலமாகி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். கண்டிப்பாக இவங்க எனக்கு ஒரு 5 பவுன் 10 பவுனில் நகை போட்டிருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷப்பட மாட்டேன். அதை விட மிகப்பெரிய சந்தோஷமாக இந்த மைக்கை நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த நாக்அவுட் ஸ்டுடியோ மிகப்பெரிய அளவில் வரும். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டும், நான் நடிக்கிற படங்களோட டப்பிங்கும் இங்கே இந்த நாக்அவுட் ஸ்டுடியோவிலே பண்ண சொல்லி என்னோடய டைரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும் கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன். சரி வரட்டும், பவர் தான் வந்துருச்சா? இல்ல பவர் வந்துருச்சா? பவர் வந்து எவ்வளவு நாள் ஆகுதுப்பா? ஒரு 10-15 வருஷம் ஆகுது பவர் வந்து. வெந்து தணிந்தது காடு. பவருக்கு வணக்கத்தை போடு. வெல்கம் சார், வெல்கம். வாங்க வாங்க உட்கார சொல்லுங்க. உட்காருங்க. அதாவது தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தலை பவர் வந்துட்டார். இனிமேல் இந்த கூல் சுரேஷ் பீஸ் போயிடுவார். நீ என்ன பேசினாலும் எடுக்கூடாது. அதனால் என்னுடைய உரையை இதோட முடித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சி இந்த பில்டிங்கு ஓனரா இல்லை இந்த டப்பிங் ஸ்டுடியோவோட ஓனரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய தங்கச்சி மாதிரி இருக்கிற கவிதா அவர்கள், அவங்க தான் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தாங்க பிஆர்ஓ சித்திக் சார்கிட்ட சொல்லி. ஸோ இந்த தங்கச்சி மென்மேலும் பெரிய அளவில் வரணும். அட்லீஸ்ட் ஏவிஎம் ஸ்டுடியோ மாதிரி வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அந்த இடத்த கண்டிப்பாக இவங்க பூர்த்தி பண்ணுவாங்க. அதற்கு காரணம் சில இடத்துல நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன, ஏன்னா பெரிய ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர் அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த நாக்அவுட் ஸ்டுடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்த பட்ஜெட்லேயே பண்ணி தருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா டப்பிங் ஸ்டுடியோ வைக்கிறது வந்து ஏதோ பணம் சம்பாதிப்பதற்காக அப்படின்றது மட்டும் இல்லை. அந்த உள்ளே இருக்கிற அந்த கலை ஆர்வம் இருந்தால் தான் நம்ம ஒரு டப்பிங் ஸ்டுடியோ வைக்கவே முடியும். ஏன்னா டப்பிங் ஸ்டுடியோவில் தான் நம்ம சினிமாவில் இதில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன தான் நடித்து முடித்தாலும் அதற்கு உயிர் கொடுக்குற இடம் இந்த டப்பிங் ஸ்டுடியோ தான். அப்படி இந்த கோயில் மாதிரி இருக்கிற இந்த டப்பிங் ஸ்டுடியோவில் கண்டிப்பாக நீங்கள் டப்பிங் பண்ண வர படங்கள் எல்லாமே பெரிய பெரிய அளவில் 100 நாள் 150 நாள் 200 நாள் 300 நாள் படங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு ராசியான இடமாக இந்த நாக்அவுட் ஸ்டுடியோ வரும் என்ற நம்பிக்கையோட, அப்புறம் தம்பி மியூசிக் டைரக்டர் தம்பி ராம் பிரகாஷ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ப்ரொடியூசர் சார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாகத்தலிகானா என்ன பேர்? லிக்னேஷ் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நீங்கள் தாடி வச்சது நீங்கள் தான்மா. உங்கள் உரிமையாளர் யாரப்பா? இந்த பில்டிங்கோட உரிமையாளரும் மேடம் தங்கச்சி கவிதாவுடைய உரிமையாளரும் பேர் என்ன பிரதர்? சதீஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அடுத்தடுத்து நிகழ்ச்சிக்கெலாம் போகணும். அதனால தான் நான் உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம விட்டா பேசிகிட்டே இருப்பேன். அப்புறம் அஷ்மிதா அவங்க வாமா மேலே வாமா, மேலே வாமா. அஷ்மிதா இவங்களும் நானும் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த காம்பினேஷன் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஸோ இவங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம்.
அப்புறம் எனது தம்பி வெற்றி அவர்கள் வந்ததும் ரொம்ப சந்தோஷம். அஸ்மிதா, நீங்கள் வந்து ரிப்பன் வெட்டி இந்த நிகழ்ச்சியை, இந்த ஸ்டுடியோவை திறந்து வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். கை கொடுங்க. மஸ்காரா போட்டு மயக்கிறியே, தன கலக்கிறியே, இப்போ நான் மியூசிக் போட்டேன் இல்லையா, இதே மாதிரி மியூசிக் டேரக்டர் சார் நீங்களும் போடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.